சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. ஒருவேளை உணவு கூட இல்லாமல் அவரும் அவருடைய தாயாரும் சகோதரரும் 2 சகோதரர்களும் பட்டினி கிடந்த காலம் அந்த காலம். பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் உள்ள ஒரு ஐஸ் கடையில் ஐஸ் பெட்டியை வாங்கி அது ஐஸை விற்று காலனா அரையனா கிடைக்கும். அதில் மொந்த வாழைப்பழத்தையும் வேர்க்கடலையும் வாங்கிட்டு போய் அம்மா நோயால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதை கொடுத்துட்டு, அப்பா சாப்பிட்டே ராமச்சந்திரான்னு சத்தியாவதி அம்மா கேட்பாங்க. சாப்பிட்டேம்மான்னு சொல்லிவிட்டு வாழைப்பழத்தோலை எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு போட்ட வாழைப்பழத்தோலை வெளியே கொண்டு வந்து அதில் ஊனை பல்லில் கடித்து சாப்பிட்டுட்டு குழாயில் தண்ணி அடித்து அதை குடித்து பசியை போக்கிக்கிட்டு சின்ன வயசில் பட்டினி கிடந்த வயிற்றுக்கு சொந்தக்காரன் நான் என்று எம்ஜிஆரிடம் சொன்னார். என்னுடைய தொழில் சினிமா அல்ல, பட்டினி சாவுகளை போக்க வேண்டும், பட்டினி வயிறுக்கு ஏதேனும் ஒரு வேளையேனும் சோறு போடணும், ஏழ்மையை அகற்ற வேண்டும் என்ற முறையிலே பாடுபடுகின்ற கொள்கைதான் என்னுடைய கொள்கையாக இருந்தது. கம்யூனிச தத்துவத்துக்காக லெனினிசத்தை பார்த்தேன், மார்க்சிசத்தை படித்தேன். ஆனால் அதில் ஜனநாயகம் இல்லாத காரணத்தால் அண்ணாவினுடைய கொள்கையில் தான் பட்டினியும் போக்குற கொள்கை இருக்குது, பசியும் போக்குற கொள்கை இருக்குது, ஏழைகளுக்கு ஏற்றம் கிடைக்க வேண்டும் என்ற கொள்கையும் இருக்குது, அதே நேரத்தில் ஜனநாயகம் இருக்குது என்று நடிகமணி டிவி நாராயணசாமி தென்னிந்திய நல சினிமா திரையுலக சங்கத் தலைவர் சொன்ன காரணத்தால் நான் உங்களை பார்க்க வந்தேன். உங்கள் கொள்கையை ஏற்று வந்திருக்கிறேன். பசியை போக்க ஏழைகளுக்கு என்ன சமுதாய மறுமலர்ச்சி கொள்கை உங்களிடம் இருக்கிறதோ அதை நான் அப்படியே என் படத்தில் பாடல் மூலமாக, வசனம் மூலமாக, கதை மூலமாக நான் மக்களிடம் பரப்பி உங்களை நாட்டுக்கு தலைவராக்குவேன் என்று சொன்னார். இப்படி பிறந்தது தான் சத்துணவு திட்டம்.